நாங்க வாரிசு அரசியல் அவன் கருவுல தியாகி தெரியுமா உங்களுக்கு? தெரியாது எனக்கு. சாரி, எனக்கு தெரியாது. அது மாதிரி ஆச்சுன்னா அந்த குழந்தைய கலைச்சிருன்னுவாங்க. சரி, இது கருவாகி கலைச்சிருன்னு. அந்த கருவுல எவ்வளவு அவமானப்பட்டவன் தெரியுமா உதயநிதி ஸ்டாலின் உங்களுக்கு? 10 மாசம் சுமந்து கஷ்டப்பட்டு பெத்த இந்த வயித்தை பெரட்டைய கொண்டே அடிச்சுக்கணும். அப்படி மிஸ்ஸா கைதி 1 வருஷம் 24 hours லைட் கிடையாது. எப்ப ஈவினிங் 6 மணி ஆகுமோ லட்டி எடுத்து வந்து அடிப்பான். ஷிஃப்ட் முறையில் அடிப்பான். சிட்டி பாபு பாலகிருஷ்ணன் செத்து போலன்னா அன்னைக்கு உதயநிதிக்கு அப்பா இல்ல உயிரோட. சிறைக்கு ஸ்டாலின் மட்டும் தான் போனாரா? வேற யாரும் போலையா? வெள்ளம் தான் போனா. அப்புறம் ஸ்டாலினை மட்டும் சொல்லுங்க. சிறைக்கு போன எல்லாரையும் கொண்டாடுறோம். ஓ, நீ அப்படி வரியா? அப்ப எல்லாரும் துறைமுகத்தில் ஆக்குனீங்களா? என் கட்சியில செயற்குழு இருக்குது, என் கட்சியில பொதுக்குழு இருக்குது. இது கட்சி சார். இது ஆயிரக்கணக்கான லட்சம் உயிரை ஏதாவது ஒண்ணு சொன்னா தெளிவா இருங்க. சொல்லுங்க. சிறைக்கு போனாரு, மிசால போனாரு, அப்படி போனாரு, எமர்ஜென்சில போனாரு சொன்னீங்க, எல்லாம் கரெக்ட். இந்த மாதிரி நிறைய பேர் போனாங்க. அவங்க துறைமுகத்தில் ஆக்கிட்டீங்களா? இல்ல அவங்க வேற பொறுப்பு கொடுத்தீங்களா? இல்ல இல்ல, அது ஏங்க குறிப்பிட்ட ஒரு குடும்பத்தை மட்டும் சொல்லு. நீ தான் தைரியமான ஆளத்தை சொல்லு. சொல்றா. திமுக ஓட்டு போடுறது வந்துட்டு ஒட்டுமொத்த இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் வந்து முழுசா போடுறாங்க. அவங்க வந்துட்டு தன்னுடைய 5 கடமையில் 6வது கடமையாக திமுகவை நினச்சிட்டாங்க. இஸ்லாமியர்கள் உயிரினும் மேலாக நினைக்கக்கூடிய நபிநாயகமே நேரில் வந்து சொன்னாலும் அவரையே இறை தூதர் இல்லைன்னு சொல்லிடுவாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஓட்டு போட்ட சிறுபான்மை மக்களுடைய மதத்தையும் மத உணர்வுகளையும் சீண்டிருக்கிறாங்க. ஆனால் திமுகவிலிருந்து பெருமளவு எந்த கேள்வி எந்த விமர்சனம் வரலை. உங்களை நம்பி ஓட்டு போட்ட மக்கள் அங்கே அவமானப்படுறாங்க. ஆனால் நீங்கள் அமைதியாக வாயை பொத்தின்னு உட்காந்துருக்கிறீங்க. மூணாவது முறை ஆட்சி பிடிச்சிருக்காங்க. கொஞ்சம் வெக்கம் இல்லாம கூச்சம் இல்லாம மெஜாரிட்டியில மைனாரிட்டியில பேசிருக்கீங்க. ஏங்க இதெல்லாம் அசிங்கமா இல்லையாங்க? இதெல்லாம் உனக்கெல்லாம் மானம் சூடு சொரணை ஈனம் எதுவுமே கிடையாதா? சோறு தானே திங்கிற? யாருக்கு அசிங்கம்? 40-40 ஜெயிச்சிருக்கிறோம். கிழிச்சிங்க. கிழிக்காத 40-40 ஜெயிச்சிங்களா? நீட் தேர்வு வந்த உடனே நீட் தேர்வு ரத்து பண்ண சொன்னீங்க 2019. இதுவரைக்கும் எந்த கிழிக்கல. சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றீங்க. இப்பயும் கிழிக்கல. கேட்டா நாங்க கிழிப்போம்னு சொன்னீங்க. என்ன கிழிச்சிங்க இருக்கோம்? அந்த 3 idiots இப்ப பேச சொல்லு பங்கு. யோ, இப்பவாது 2 வார்த்தை பேசுங்கய்யா. ஆமா, தமிழ்நாட்டு கவர்மெண்ட் சார்பாவே நாங்க கோச்சிங் சென்டர் வச்சிருக்கோமே, வாங்க நாங்க சொல்லி தரோம். ஏங்க உங்க முன்னாடி ஒருத்தன் கொள்ளடிக்கிறான்னு சொல்ற நாங்க வச்சிருக்கோன்றீங்க. நீங்களே வச்சிருக்கீங்க, இன்னொருத்தன் வச்சிருக்காங்க. 5 லட்சம் 10 லட்சம் வாங்குறாங்க. யார் கேட்கறது? ஆட்சி நீங்க தானே கேட்கணும். ஆமா ஆமா ஆமா. பைத்தியமா இவன் ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டான் ஐயா. சாவறாங்க குழந்தைங்க. என்ன பண்ண சொல்றீங்க? அந்த நெருக்கடியை உண்டாக்குங்க. எப்பா 2019 2024 தேர்தல் 2 தேர்தல் முடிஞ்சிச்சு. ஆமா என்ன மாமா 2026 வருது. இப்ப தேர்தல் 26 வருதுங்க. வெக்கமா இல்ல? வெக்கமா இல்ல? வெக்கமா இல்ல? வெக்கமா இல்ல? வெக்கமா இல்ல? வெக்கமா இல்ல? போகணும்னு கேக்குறேன் நான். படிக்க போன டாக்டர் ஆகணும். ஆமா, இங்க வாங்க நாங்க சொல்லி தரோம். ஆமா, கிழிச்சிங்க. எம்எல்ஏ எம்பி பிள்ளைங்களாம் டாக்டர் ஆயிடுங்க. நாங்க சாமானிய மக்கள் டாக்டர் ஆகணும் நடுத்துல நிற்கணுமா? மற்றவங்களை டாக்டர் ஆகத்தான் நாங்க போராடிக்கிறோமே தவிர நாங்க ஆகணும்னு என்னைக்கு நினைச்சதில்லை. நான் பேசாத பேச்சே கிடையாது. ஆனா மனசுக்கு தெரியல நம்ம தப்பு பண்ணிட்டோன்னு. திமிரும் இருக்கிறது. ஒரு திமிரு, ஒரு ஆங்காரம். திமிரு எதுக்கு திமிரு வரணும்? எதுக்கு திமிரு வரணும் உங்களுக்கு? ஆமா, சொன்னதை செஞ்சிட்டோன்ற திமிரு. என்ன சொன்னது செஞ்சுட்டீங்க? ஆமா, எல்லாருக்கும் 1000 ரூபாய் தரேன்னு சொல்லிட்டு குறிப்பிட்ட பேர் தரேன்னு சொன்னீங்க. ஐடி கட்டுறவனுக்கு 1000 ரூபாய் கொடுக்க சொல்றீங்களா? கவர்மெண்ட் சர்வெண்ட்டுக்கு 1000 ரூபாய் கொடுக்க சொல்றீங்களா? இப்ப அறிக்கை கொடுத்துருக்கீங்களே. மட்டிக்கினாரு ஒருத்தர் இவரை காப்பாற்றணும், கத்திரி இவரை காப்பாற்றணும்.